समुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த முக்கியமான அத்தியாயங்கள்ல இது ஒரு முக்கியமான அத்தியாயம், சந்தி அத்தியாயம். என்ன பண்ணணும்னு கர்த்தவிய மோகம் நமக்கு நிறைய இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. வேதாந்தம் படித்தவங்க நிறைய பேர், என்னோட நண்பர்களாக இருந்தவங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. எங்கள் ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியும் கூட, பாடம் கேட்டும் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கர்த்தவிய மோகம் நிறைய பேருக்கு இருக்கும். மனனம் பண்ண 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 நமக்கு ஒரு தெளிவு வரணும். அதனால தான் கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய உங்களுக்கு பண்ணிக்கிட்டே வரேன். மனனம் பண்ண 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 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளியர் விஷன் வந்துடும். ஆச்சாரியர் இந்த 12வது சாப்டர்ல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், அந்த விஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த அத்தியாயத்தை வச்சிருக்காரு. இந்த அத்தியாயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது முதல் 6 அத்தியாயம் கர்த்தவிய மோக நிவர்த்தின்னு கருமத்தை பார்த்தீங்கன்னா சொன்னோம், நிஷ்காமியமா பண்ணணும். அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமியமா பண்ணாதான் மனசு சஞ்சலம் இல்லாம அடங்கும். பலன் மேல ஆசை இல்லாமல் ஒரு ஈஸ்வரனுக்காக ஒரு கர்மா பண்ணும் போது மனசு அடங்கும். அந்த மனசை வச்சுக்கிட்டு தான் 7வது அத்தியாயத்துல இருந்து இந்த 11வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லக்கூடிய விஸ்வரூப தரிசனம், ஹிரண்ய கர்ப்பர உபாசனா, அதுக்கப்புறம் ஈஸ்வர உபாசனான்னு 3 விதமான உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்மயோகமும் இந்த உபாசனைகளையும் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுண ஈஸ்வரனோட விஷயமா வச்சுக்கணும். இந்த சகுண ஈஸ்வரனோட விஷயத்தை கர்மயோகமும் பக்தி யோகமும் உபாசனைன்ற பக்தி யோகத்தையும் பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு குவாலிட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா நிர்குணத்துல நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு உண்டாகுது. நான் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கேன், இங்க டீல் பண்றது விஷயம் எது அப்படின்னா உபாசகனை பத்தி. சகுண உபாசகன், நிர்குண உபாசகன். இந்த உபாசகன் அப்படின்னும் போதே உங்களுக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா, பாடம் கேட்கிறவங்களை பத்தி இல்லை. இப்போ வேதாந்தம் பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்ப பிரச்சலித்தமா இருக்கு. எல்லா இடத்துலையும் வேதாந்தம் ரொம்ப பிரச்சலித்தம். அது யூடியூப்ல வந்ததுனால அப்போ பார்த்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சுகமானது எது அப்படின்னா என்னை பத்தி பேசுறது இல்லை. அப்ப என்னை பத்தி பேசுறத அந்த வேதாந்தம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. வேதாந்தம் கேட்கறது ஈஸி. அப்ப இப்ப நான் பாக்குற வரைக்கும் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க 1,00,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, அந்த வேதாந்தத்துக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் நேத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மனன பிரக்கிரியாக்குள்ளார போறவங்க ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்மயா மிஷன்லயோ தயானந்தா மிஷன்லயோ படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா அப்படி வெளில போகணும்னு டைலூஷன் ஆயிடுறாங்க. ஃபுல்லா டைலூஷன். சின்மயா மிஷன்ல பார்த்தீங்கன்னா பாலவிகாரிலேயே முடிஞ்சு போயிடும். வெளியில கோர்ஸை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு பிறகு பாலவிகாரம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவா திருவிளக்கு பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க, பகவத்கீதை பாராயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருக்கும் பகவத்கீதை படிச்சு கொடுக்குற இது கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. அப்படியே இங்க அங்க அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அடுத்து மேற்கொண்டு நம்ம படிக்கணும், பிரஸ்தான திரத்தை கம்ப்ளீட்டா நமக்கு தெரியணும் அப்படின்னு யாரும் இல்லாம படிச்ச 4-5 உபனிஷத்து அந்த 2 வருஷம் கோர்ஸ் என்ன முடியுதோ அதோட முடிச்சுட்டு எனக்கும் வேதாந்தம் தெரியணும் அப்படியே போயிடுறாங்க, மார்க்கெட்ல இறங்கிடுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மை வர்றதே இல்லை. பிரஸ்தான திரயத்தை சங்கர பாஷ்யத்தோட நல்லா சிரவணம் பண்றதுக்கே உங்களுக்கு 6-7 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து நல்லா மனனம் பண்றதுக்கு ஒரு 6-7 வருஷம். அதனால நிவிற்த்தி நம்ம சொல்றது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மனனம் பண்ண 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 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மனசை பார்த்தீங்கன்னா விசுத்தமாக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல தியானம் பண்றதுக்கு வந்து அதுவே கொண்டுட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா உங்களை லேண்ட் பண்ண வைக்கும். அந்த பிரதேசத்துல தியானத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றது இந்த மனநம்னு பேர். அப்ப நிறைய பேர் மனநத்துக்கு போறது இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நிதித்தியாசனம்ன்ற அந்த ப்ராசஸையே என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்தாச்சு. நிதித்தியாசனத்தோட லட்சணங்களை மாத்திட்டாங்க, நிதித்தியாசனத்தோட ப்ராசஸை மாத்திட்டாங்க. இது நிர்குணத்து பக்கம். புரிஞ்சா மட்டும் போதும், ஒரு கோர்ஸ் முடிச்சா ஒரு ஞானி அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டோம். எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவுதான், நீங்க எதுக்கு இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அப்படின்ட்டு ஹாயா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. சுத்தி சாதுக்கள் தான், நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்ச மாதிரியே. ஒரு பெரியவங்க எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு கோர்ஸை முடிச்சோன்னா ஆனந்தமா சுத்திக்கிட்டு அடைஞ்ச மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இதுக்கப்புறம் சகுன பக்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிர்குண பக்தி சிரவணத்தோட நின்று போச்சு, புரிஞ்சா போதும்னு. இதுக்கப்புறம் நிர்குண பக்தி என்ன, இது சகுன பக்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராயணம் பண்றதோட முடிஞ்சு போச்சு. இப்ப கூட வரும்போது வந்து வள்ளலாரோட பாட்டை கேட்டுட்டு ஃபுல்லா அவர் வந்து மெடிடேஷன் தான் சொல்லிட்டு இருக்காரு. சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா அங்கமா வர்ணனை பண்ணி சிவபெருமானையே ஜோதி சுரூபமா சொல்லி ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானை தியானம் பண்றதுக்கான மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான, இப்போ உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே இருக்கு. பகவத்கீதையில இருக்கிறதெல்லாம் அப்படியே வள்ளலார் சொல்றாரு. ஆனா தியானம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அன்னதானத்தோட வள்ளலாரோட நின்று போச்சு. எல்லா இடத்துலயும் அன்னதானம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வள்ளலார் சொன்னார், முதல்ல பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் பக்தியையும் சொல்லு அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டு அதோட நிப்பாட்டாங்க. எல்லா இடத்துலயும் அன்னதானம். வேத பாராயணம் மாதிரியே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஸ்தோத்திர பாராயணமா. பக்தியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்தோத்திர பாராயணம் எங்க போனாலும் பாராயணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரவங்க இந்த பூஜைகள் பண்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எல்லாத்துக்கும் இஷ்ட தேவதை பூஜை. ஒரு சாதகன் உள்ள வந்தா அப்படின்னா ஒரு சிவ பூஜை வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு சிவ பூஜை ரொம்ப ஒரு மினிமம் ஒரு 10 வருஷம் 12 வருஷமாவது ஒரு மினிமம் ஒரு பூஜையோட வச்சுக்கணும். அது விட்டு போச்சு. பாராயணத்தோட நின்று போயிட்டோம், பூஜைகள் போனவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரண தியான சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணமுடி உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படின்றது விட்டு போச்சு. இப்போ ஆனா ஆச்சாரியார் பேசுறது எதை பேசுறாரு அப்படின்னா சகுன உபாசகன் என்னது, தைலதார மாதிரி ஒரே சிந்தனையில இருக்கிறவன். அதே மாதிரி நிர்குணமா இருக்கும் அப்படின்னும் போது அவ்யக்தம், அச்சிந்தியம், கூட்டம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. இது மாதிரி லட்சணங்களை உடையத நிர்குண நிராகாரத்துல அகம்னு தான் மட்டும்தான் நிர்குணம். அந்த தான்லயே நிக்கிறது தைலதார மாதிரி. அப்ப இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதுமா இங்க பேசுறார் ஆச்சாரியர் சொல்லும் போது. நேத்து பாட்டத்துல என்ன பண்ணிருக்கோம், 6-7 2 ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம் சகுன உபாசகர்களை. நிர்குண உபாசகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னா நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூரண வைராக்கியம் உண்டானவனுக்கு தான் நிர்குணம் சித்திக்கும். சிரவணம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களெல்லாம் வச்சு நான் சிரவணம் பண்றேன்ல, வீட்டு விட்டு வெளில வந்துருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல குடும்பத்தோட இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டு நல்லா சிரவணம் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த நிர்குணத்தோட விஷயம், எப்போ வந்து மனநத்துக்கு போறீங்களோ அப்பதான் தெரியும் இதுக்கெல்லாம் பொய்ன்னு சாஸ்திரம் சொல்லும். உங்களுக்கு புத்தி மலர ஆரம்பிச்சிடும். அப்ப தன்னால வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப சிரவண காலத்திலையும் கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய சூக்ஷ்ம இந்த ஸ்தூல மனனம் பண்ணும் போதும் வீட்டுல இருந்துகிட்டு சௌக்கியமா இருந்துகிட்டு எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக நான் உங்களை எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நிதித்தியாசனத்துக்கு போகும் போதுதான் தான்ல நிக்கணும்னு போதுதான் கஷ்டங்கள் எல்லாம் வந்துடுது. அதுதான் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம், ரொம்ப கஷ்டம், கிளேஷத்தை கொடுக்கும், தேக அபிமானத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். துக்கம், இந்த மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம், பெரிய தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நிதித்தியாசனத்துல போறவனுக்கு தியாகத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். வெளியில இருக்கிறது மமக்காரத்தை தியாகம் பண்ணணும். மமக்காரத்துக்கு விஷயமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கிற இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இது நான் இல்லைன்னு தூக்கி போடணும். எப்படி முடியும்? ரொம்ப கஷ்டம். அப்ப அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சகுன பக்தனுக்கு சொல்லும் போது என்ன பண்றாரு, சகுன பக்தனுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிடைக்குது. ஈஸ்வரனோட ஏதாவது ஒரு மூர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவரோட மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா தியானம் பண்றதுக்கு இந்த மனசுக்கு ஒரு ஆலம்பனம் இருக்கு.
எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகத்துல சொன்னாரு, எவர்கள் சர்வாணி கர்மாணி, அதுவும் கஷ்டம், அதுவும் ஸ்டெப்பு போகணும் நம்ம. எவர்கள் வந்து எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனிடத்துல சந்நியாசம் பண்ணிட்டு, முதல்ல நித்திய கர்மத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தோட பலனையும் பகவானுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு சொல்லிக்கிட்டே பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து 3வது ஸ்டெப்பு, நான் வெறும் நிமித்த மாத்திரம்தான், பகவான் தான் உள்ள இருந்து என்னை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார், அந்தர்யாமியா இருந்துட்டு என்னை ஏவி என்னை பண்ண வைக்கிறார், நான் பண்ணவில்லை பகவான் பண்றார் அப்படின்னு கர்மத்தையும் தூக்கி கர்த்திருவத்தையும் தூக்கி என்ன பண்றது, சுவாமிகிட்ட போட்டுட்டு நாம் கர்மத்தையே பண்ணல சுவாமிதான் பண்றார் அப்படின்னு எல்லா கர்மங்களையும் சுவாமிகிட்ட போடுறது ஒண்ணு. இதை பண்ணிட்டு 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 இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போயிடும், மனசு வந்து சொச்சமாயிடும். எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே தியானம் பண்ணிட்டு ரூபத்தை, சுவாமியோட ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் என்னிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிட்டு என்னையே பரமலட்சியமா மத்பராக பரமலட்சியமா வச்சுக்கிட்டு அனன்யேனைவ யோகேன, பகவான் தான் நானா இருக்க, நான் தான் பகவானா இருக்காரு, எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இல்ல, பகவானுக்கு அந்நியமா நான் இல்லை அப்படின்னும், அல்லது வந்து விஸ்வரூபத்தை கேட்டுட்டீங்க அப்படின்னா ஹிரண்யகர்பர் விஸ்வரூபம், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், இந்த 3த்துக்கும் வேற நான் இல்லை அப்படின்னு ஸ்தூல சூக்ஷ்ம காரண தேகங்களோடு இணைச்சு பண்ண வேண்டியது. விஸ்வனை விராட்டோட இணைச்சு பண்றது, தைஜசனை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகர்பரோட இணைச்சு பாக்குறது, அதுக்கப்புறம் ஈஸ்வரனோட வந்து பாத்தீங்கன்னா பிராக்யன் ஒண்ணு அப்படின்னு பாக்குறது. இந்த மாதிரி பாக்குறதுக்கு பேரும் அனன்ய பக்தி அப்படின்னு பேர். இல்ல அப்படின்னா துவைத்தமாவே இருந்தாலும் கூட வேற எந்த சிந்தனையும் இல்லாம சுவாமியவே சிந்தனை பண்ணிட்டு இருக்க பேரும் அதுக்கு பேரும் அனன்ய பக்தி. அந்நிய சிந்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் பண்றது அனன்ய பக்தி. அப்படி பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட யோகத்தினால் தொடர்ந்து தைலதார மாதிரி சமாதி அபியாசத்தை பண்ற அந்த யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா மாம் தியாயந்த உபாசத்தை, என்னை தியானிப்பவர்களாக வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் உபாசிக்கின்றார்கள் அப்படின்னு கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற அந்த உபாசனையை சொல்லியாச்சு. சரி, அதனால என்ன சுவாமி ஆகும் அப்படின்னும் போது ஆச்சாரியார் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். தேஷாமகம் சமுத்தர்த்தா 7வது ஸ்லோகத்துல சொன்னார், நான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு சம்சார சாகராத் சமுத்தர்த்தா அகம் பவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம மரணமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இது சாகர மாதிரி இருக்கு, நீண்டு போயிட்டே இருக்கு, எத்தனை கோடி கல்பம்னு தெரியல, இது சாகர மாதிரி இருக்கு, இதுல இருந்து நான் என்ன பண்றேன், உத்தாரணம் பண்ணக்கூடியவனா நான் இருக்கின்றேன். யார அப்படின்னு கேட்டீங்கன்னா மையாவேஷித சேத்தசா, என்னிடத்திலேயே சித்தத்தை யாரு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தவர்களா இருக்காங்களோ, சதா காலமும் அகோராத்திரம் இரவும் பகலும் வந்து பாத்தீங்கன்னா என்னையே சிந்திச்சுக்கிட்டு எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், நச்சிராத் ரொம்ப தாமதப்படுத்தாம என்ன பண்றேன், ரொம்ப சீக்கிரமாவே நான் அவங்களை என்ன பண்றேன், இந்த சம்சாரத்துல இருந்து மேல தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டி இல்லாம நம்ம வந்து நிர்குணத்துக்கு வந்தோம் அப்படின்னா நிர்குணம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தை கொடுத்துருங்க, ஏறவும் முடியாது, கீழே இறங்கவும் முடியாது, அவஸ்தை. இப்ப மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போறீங்கன்னா இந்த பாதை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நிறைய பேரு இந்த பக்தியை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை விட்டுட்டு யாரெல்லாம் நிர்குணத்துக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னமோ அதுல நிக்க முடியாம சப்தத்தை எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, 30 வருஷம் 40 வருஷம் சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சப்தம் எதுவுமே பண்ணாது உங்களுக்கு. அதிகாரியா இருந்தோம் அப்படின்னா அந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட மாத்திரத்துல ஸ்புரணம் ஆயிடும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சகுண பக்தி தான், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைராக்கியத்தையும் விவேகத்தையும் ஒரு சாமர்த்தியத்தை புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பார். அப்ப அதனால ஈஸ்வர உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு பாஷ்யம் இருக்கு, யத ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இதுவரைக்கும் நம்ம சொன்னமோ அந்த காரணத்தினால 6, 7 2 ஸ்லோகங்களை கேட்டதுக்கு பிறகு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரணும். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நான் ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆச்சாரியார் சொன்னது ஒன்று சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆலோடிய சர்வசாஸ்திரம் மறக்கவே கூடாது. ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః புனः இதமேக்கம் சுனிஷ்பன்னம்
தியேயோ நாராயண சதா. நல்ல சாஸ்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆலோடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் பண்ணி திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சு. என்ன கன்க்ளூஷன்னா, தியேயோ நாராயண சதா, சதா காலமும் நாராயணனை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்கணும்? ஓம் இத்தியேவம் பட்டத்த தியாயத்த கேசவம். ஓம் என்று இந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாரணை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, சமாதி பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. இது மட்டும்தான் பண்ணணும். விப்ராகான்னு சொல்லியிருக்கு. புத்திசாலிகளே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விப்ராகான்னு சொல்லியிருக்கு. நல்ல புத்திசாலிகளா இருக்குங்க. நீங்க என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்க சத்துவ சம்ஸ்திதை, நல்ல சத்துவகுணத்துல நிலை பெற்ற புத்திசாலிகளால் ஒரே ஒரு காரியம் பண்ணணும். ஓங்காரத்தை அகார உகாரம் மகாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுணம். அந்த மகாரத்துல இருந்து நிர்குணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், மோட்சம் முடிஞ்சது உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா நாராயணனை ஓம் என்று தியானம் செய்யுங்கள் அப்படின்னு ஆச்சாரியா விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல வந்து கொட்டேஷன் கொடுத்திருந்தார். 3 வாட்டி 4 வாட்டி சொல்லியிருந்தார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உபாசனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. அதனால இவ்விதமா தெரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு என்ன பண்ணணும் சுவாமி? ஆச்சாரியார் கன்க்ளூஷன் மொத்தம் 4 விஷயம் இங்க சொல்ல போறார். கர்த்தவிய மோகத்தை இனிமே கிளியர் பண்ணிக்கங்க. நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு 4 ஸ்டெப் உங்க ரூம்ல வந்து எழுதி வச்சுங்க. நம்ம என்ன பண்ணணும் இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது இங்க கிளியரா இருக்கு. மய்யேவ மன ஆதத்ஸ்வ, மய்யேவ மன ஆதத்ஸ்வ, மயி புத்திம் நிவேஷய, மயி புத்திம் நிவேஷய, நிவசிஷ்யசி மய்யேவ, நிவசிஷ்யசி மய்யேவ, அத ஊர்த்வம் ந சம்சயः, அத ஊர்த்வம் ந சம்சயः, மய்யேவ மன ஆதத்ஸ்வ, மயி புத்திம் நிவேஷய, நிவசிஷ்யசி மய்யேவ, அத ஊர்த்வம் ந சம்சயः. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 4 ஸ்டெப் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. இது முடியலன்னா இது. உங்களால 100 கிலோ தூக்க முடியுமா? சரி தூக்குங்க. 100 கிலோ முடியல சாமி, அப்ப என்ன பண்ணுங்கன்னா 75 கிலோ தூக்குங்க. எனக்கு 75 கிலோவும் தூக்க முடியல சாமி, 50 கிலோ தூக்குங்க. 50 கிலோவும் தூக்க முடியல சாமி, 25 கிலோ தூக்குங்க. அப்ப மேல இருந்து படிப்படியா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த 2-3 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறேன். மையேவ மன ஆதத்ஸ்வ, மயி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னிடத்தில். என்னிடத்தில் மையேவ இருக்கு. என்னிடத்திலேயே மனதை, என்னிடத்திலேயே மனதை என்ன பண்ண அப்படின்னா ஆதத்ஸ்வ, சமந்தாத் பூரண ரூபத்துல தாத் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுன்னு அர்த்தம். தாரண போஷணம். நல்ல பகவான் இடத்திலேயே இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா தாங்கணும், பகவானை தாங்கணும். சதா வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே உங்களோட இஷ்ட தெய்வத்தையோட ரூபம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி வரணும். ஒவ்வொரு அங்கமா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மனசுல தாங்கணும். தாரணை பண்றது, தாங்கிறதுன்னு பேர். சுவாமியை தாங்கணும் மனசுக்குள்ளார ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கணும், உள்ள தாரணை பண்ணணும், வெளியில பார்க்கணும், உள்ள தாரணை பண்ணணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிச்சயம் வந்ததுக்கு பிறகு தாரணையோடது கண்ணை மூடி உட்கார்ந்து ஹிருதயாகாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து ஸ்தாபனம் பண்ணி அவனையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆரம்பத்துல கோயிலுக்கு போலாம், ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையெல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்றதுக்காக. காப்பி பண்ணதுக்கு பிறகு அவரை தாங்கணும், முக்கியமானது. தாங்கி அவரை போஷிக்கணும். அவரை வந்து பாத்தீங்கன்னா நீதான் சுவாமி, நீதான் சுவாமி, நீதான் சுவாமி அப்படின்னு நம்ம இந்த விஸ்வரூபத்துல விபூதியில எதெல்லாம் பார்த்தோமோ எல்லாம் நீதான். ஆதியும் நீதான், அந்தமும் நீதான், மத்தியமும் நீதான், நீதான் அப்பா, நீதான் அம்மா, நீதான் என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டனார் நீதான், இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் நீதான், உனக்கு அந்நியமா வேற இல்ல சுவாமி அப்படின்னு பாவிச்சு 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 அந்த ரூபத்திலேயே, சுவாமியோட ரூபத்திலேயே, மயி பகவானோட ரூபத்திலேயே மனதை வந்து பாத்தீங்கன்னா ஆதத்ஸ்வன்றதுக்கு அர்த்தம் நன்றாக ஸ்தாபனம் பண்ணுவாயாக. அந்த ஸ்தாபனம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி அப்படின்னு பேரு, சகுண சமாதி அப்படின்னு பேரு.
நாம ரூபத்தோடு ஒரு சமாதியை பண்றோம், ஏகாகிர சித்தத்தோட பண்றோம் அப்படின்னா ஒரே தைலதார மாதிரி சொல்லியாச்சு ஏற்கனவே சமாதிக்கு லட்சணம். தைலதார மாதிரி சாஸ்திரத்துல எந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு பக்கத்துல சுவாமியோட பக்கத்துல இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளார கொண்டு போய் நல்லா தாரண தியான சமாதி அபியாசம் பண்றது. அதான் ஆதத்வ. இதுதான் முதல் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு பண்ண வேண்டியது லட்சியமா. சகுன உபாசகர்களோட லட்சியம் இதுதான். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மனச சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் புத்திய சொல்றாரு. மயி புத்தி நிவேஷய, மயினா என்னிடத்தில் புத்தியை பாத்தீங்கன்னா பிரவேசம் செய்வாயாக. பிரவேசம் செய்யறதுனா என்ன சுவாமி அப்படின்னா, இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா திரும்ப 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 சொல்றது, ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல. இது எல்லாம் அனித்தியம் அனித்தியம் அனித்தியம். பகவான் மட்டும்தான் சதம், பகவான் மட்டும்தான் சத்தியம், அவர்தான் நிரந்தரம் அப்படின்னு இந்த புத்திக்கு நல்லா சொல்லி வைக்கணும். எல்லாம் போயிடுவோம். நேற்று ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. பாட்டி சுவாமி எனக்கு உடம்பு சொல்ல சுவாமி, ஏதோ யாரும் இறந்து போயிட்டாங்க சுவாமி அப்படின்னு. ஆமா, நீயும் போயிடுவேன், நானும் போயிடுவேன், இங்க இருக்க எல்லாம் சொத்து போயிடுவோம். அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வயசு எப்படியோ ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மாக்கு 80 வயசுக்கு மேல இருக்குமா? 85 வயசு இருக்கும். தாங்க முடியல. ஆக்சுவலா அந்த யதார்த்தத்தை சொல்லும் போது எத்தனை 85 வயசுல ஹஸ்பண்ட் போயாச்சு, குழந்தைங்க போயிட்டாங்க, எல்லாருக்கும் இது மட்டும் இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லிச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நாம உடம்புன்னு இருந்தா என்ன ஆகும்? அதானே யதார்த்தம். இந்த உலகத்துல உடம்பு சரியில்லாம வரவே இல்லாத எவனாவது ஒருத்தனை காட்டுங்க, இருக்க முடியாது. இறப்பே பார்க்காத ஒருத்தரை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. எவ்வளவு போச்சு? கடல் கொண்டுரும், மொத்தத்தையும் கடல் கொண்டு போயிடும். நமக்கு சுனாமி எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு போயிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன யதார்த்தம் அதுதான். அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு பெர்சன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா இந்த சொப்பன திரஷ்டா. அந்த ஜெகத்தே சொப்பனம். யாருக்கு? பகவானுக்கு சொப்பனம். அப்ப இந்த ஜெகத்தெல்லாம் சொப்பனம். ஆனா சொப்பனம் இதெல்லாம் போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா பகவான் பார்க்கிறவன் இருக்கானே, அவன் மட்டும்தான் சத்தியம். இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த பகவான் மட்டும்தான் சத்தியம். இந்த தேகத்திலிருந்து எல்லாத்தோட தேகங்களும் இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அடைஞ்சு போகும். இதெல்லாம் மித்தியா, பொய், துக்கஸ்வரூபம் இதெல்லாம் அப்படின்னு இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா உணர்த்தி ஆத்மாதான் ஈஸ்வரன் தான் சத்தியம் அப்படின்னு திரும்ப 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 நான் ஆத்மாவை தான் அடையணும் அப்படின்னு இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா சொல்லி 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 விவேக புத்தியினால கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரது. அதான் பிரவேசைன்னு அர்த்தம். பகவான் தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வருது அப்படின்னா அதுக்கு பேரு மயி புத்தி நிவேசை. என்னிடத்தில் இந்த புத்தியை பாத்தீங்கன்னா பிரவேசம் செய்ய வைப்பாயாக. கன்க்ளூஷனுக்கு உலகத்தெல்லாம் பார்த்து கன்க்ளூஷனுக்கு அதனால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா ஊர்துவம்னா இந்த சரீரத்தை விட்ட பிறகு, சரீர பார்த்தா இந்த சரீரத்தை விட்ட பிறகு நீ இதே கன்க்ளூஷன்ல வேற எதையும் எனக்கு அடைய வேண்டியதில்லை, இந்த உலகத்துல ஒன்றையும் அடைய வேண்டியதில்லை, பகவானை மட்டும்தான் அடையணும், மோட்சம் அடையணும், எனக்கு பரமபதத்தை அடையணும் எனக்கு அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு புத்திக்கு பாத்தீங்கன்னா லட்சியத்தை வச்சுக்கிட்டு மனச ஃபுல்லா பாத்தீங்கன்னா பகவானோட சிந்தனையிலேயே வச்சுக்கிட்டு எவன் பாத்தீங்கன்னா அந்த தேகத்தை தியாகம் பண்றானோ பிறகு என்ன ஆகும்? ஊர்துவம் அத ஊர்துவம் மகியேவ நிவசிஷ்யசி. நீ என்னிடத்திலேயே வாசம் செய்வாய். என்னிடத்திலே வாசம் செய்வாய்ன்னு அர்த்தம் சாயுஜ்ய பதவி. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார்? பிரம்மலோகத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போவார். அந்த பிரம்மலோகத்துல எதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோமோ அந்த பகவானிடத்திலேயே பாத்தீங்கன்னா ஒன்றுபட்ட நிலையை, சாயுஜ்ய பதவியை அடைவாய். அதனால ந சம்சயா, இதுல ஒரு சந்தேகமும் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. பாஷ்யத்துக்கு மயி ஏவ. மயி அப்படின்னா எதை எடுக்கணும்? ஸ்தூலத்தை விட்டு டைரக்டா சூக்ஷ்மத்துக்கு போலாமா சாமி? போக முடியாது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா மயி விஸ்வரூபே ஈஸ்வரே. என்னிடத்தில், என்னிடத்தில்னா யாரு? விஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகிய என்னிடத்தில். நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் விஸ்வரூபம் இருக்கு. சிவபெருமானுக்கு விஸ்வரூபம் இருக்கு. நான் இப்ப சமீபத்துல பார்த்துக்கிட்டே இருக்கேன், முருகரா போட்டுட்டு இருக்காங்க, முருகருக்கு விஸ்வரூபம் இருக்கு.
இது சிவரூபம் தான். முருகன்கிறது வேற யாரும் இல்லை, சிவரூபம் தான். சிவபார்வதி ஐக்கியமாய் வந்த ரூபம். அதே நேரத்துல விஷ்ணுக்கு விஸ்வரூபம் நல்லா பிரசித்தமா இருக்கு, அம்பாளுக்கு விஸ்வரூபம் இருக்கு, கணபதிக்கு விஸ்வரூபம். அந்தந்த புராணங்களை படிச்சீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் விஸ்வரூபம் இருக்கு. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா பரமாத்மாவா விஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இடத்துல மனசை பாத்தீங்கன்னா நிலை பெற வைக்க வேண்டும். மனசுனா என்னது? ஆச்சாரியர் சொல்றாரு, சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. மனசு என்ன பண்ணுது அப்படின்னா சஞ்சலமா இருக்கு. இங்க போலாம், வேணாம், இதை பண்ணலாம், பண்ண வேணாம், ஜபம் பண்ணலாம், வேணாம், ஜபம் பண்ண வேணாம், படிக்கலாம் இல்ல ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம் இல்ல பூஜை பண்ணலாம், இல்ல உட்கார்ந்து அமைதியா சாஸ்திரத்தை கேட்கலாம், இல்ல ஊசுத்தலாம். இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தாட்டு வரும்போதும் அந்த தாட்டை பாத்தீங்கன்னா வெட்டி வெட்டி வேற ஒரு தாட்டு வந்துகிட்டே இருக்கு. சதா காலமும் ஒன்ன சங்கல்பிக்கிறோம், வேற ஒண்ணு பண்றோம், வேற ஒன்ன சங்கல்பிக்கிறோம், அதையே தானே தான் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மனசு பாத்தீங்கன்னா ஒரே ஆசிலேஷனா பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, இதான் லட்சணம். இப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு இருக்கிற மனசை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதத்ஸ்வ, என்னிடத்தில் விஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னிடத்தில் பாத்தீங்கன்னா ஆதத்ஸ்வன்றதுக்கு அர்த்தம் ஸ்தாபனம் பண்ணு. நம்ம பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை என்ன பண்ணுவோம், ஸ்தாபனம் பண்றதுன்னு இருக்கு. அஷ்டபந்தனம் பண்ணி பாத்தீங்கன்னா பண்றது, ஸ்தாபனம் பண்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த புது கோயில் ஏதாவது பண்றாங்கன்னா போய் பாருங்க. ஏன்னா இடிச்சு மருந்து இடிச்சு நல்லா பிரதிஷ்டை பண்றது, ஆடக்கூடாது, ஆடாம பாத்தீங்கன்னா பண்றது. அதே மாதிரி மனசுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற அந்த ரூபத்தை, நான் ஏற்கனவே விஸ்வரூபத்துக்கு 2 பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம கீதால பண்ண விஸ்வரூபம் என்னது, டோட்டலா விஸ்வரூபமா பாக்குறது, இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரன் அப்படின்னு பாக்குறது. இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால்தான் பாகவதத்துல இருக்கிற விஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வரூபம். ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட தலை இது, அவரோட பாதம் இது, அவரோட இந்த நதிகள்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியோட நாடிகள், இந்த ரோமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியோட மரங்கள் தான் இங்க சுவாமியோட ரோமங்களா இருக்கு அப்படின்னு. கண்ணு சூரியன், இது பாத்தீங்கன்னா காது சுரோத்திரேந்திரியம் திசைகள், அக்னி பாத்தீங்கன்னா சுவாமியோட வாயு, இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரங்கள் எல்லாம் சுவாமியோட பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க வாயில இருக்கக்கூடிய எச்சில் பகுதி, இது மாதிரி நிறைய வர்ணனைகள்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மெதுவா அந்த ரூபத்துல பார்த்து வர்ணனைகளை எல்லாத்தையும் ஒரு விக்கிரகத்தை வச்சு பார்த்து மனசுக்குள்ளார அப்படியே காப்பி பண்றது. காப்பி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை எடுத்து ஹிருதயத்துல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஸ்தாப்பைய அப்படின்னா அந்த சுவாமியை பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல நல்லா பிரதிஷ்டா பண்றது. அங்குஷ்ட மாத்திர புருஷக, இந்த வித்யாக்கு பேரு சாந்தோக்கியத்துல சொல்லுது. ஹார்தாகாச வித்யா அப்படின்னு பேர். இது சகுனம் நிர்குணம் 2வது பண்ணுவாங்க. சகுன வித்யாவை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லும் போது செஞ்சடையோன் அப்படின்னு சொல்லுது. நல்லா பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல பாத்தீங்கன்னா சடையை உடையவனா, ரோமங்கள் பாத்தீங்கன்னா கோல்டுலயே தங்கத்திலேயே பாத்தீங்கன்னா ரோமங்களை உடையவனா, எல்லாம் சொர்ணமயமா இருக்கிறது. சொர்ணமயமான மண்டபம், இந்த ஹிருதயத்தையே சொர்ணமயமான மண்டபமா வச்சுக்கிட்டு அராண்யான்னு 2 நதிகள் ஓடுகின்றது அப்படின்னு சொல்லுது. 2 நதிகள் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டு கலர் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா நல்லா நடராஜ ரூபத்துல செஞ்சடையோன் யார், அவர் தானே. அவர் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப வைஷ்ணவ நம்ம யாராவது விஷ்ணு பக்தர்களா இருந்தோம் அப்படின்னா உத்தவருக்கு அடுத்து இதை முடிச்சோன்னு அவர் பாகவதம் எடுக்க போற. பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவருக்கு பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல எப்படி விஷ்ணுவ தியானம் பண்ணணும்னு சொல்லப்படுறது. அப்போ விஷ்ணு சிவபெருமானா இருந்தார், ஆர்த வித்யா சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல இருந்து எடுத்துக்கணும். அதே பாகவதத்துல இருக்கிற மாதிரி உத்தவருக்கு சொன்ன மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிட்டு எப்படி தாரண தியான சமாதி பண்றதுன்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து மனசுக்குள்ளார நல்லா ஸ்தாபனம் பண்றது. நல்லா அசைய முடியாம, என்னை விட்டு அவன் போகக்கூடாது. அவனோட நினைவு நான் நினைக்கும் போதெல்லாம் போகணும். ஒரு நாள்ல நடக்குமா சுவாமி? தீர்க்க காலம் நைரந்தரியம் சத்கார ஆசேவிதோ திருடபூமி. ஒரு அபியாசத்தை ஆரம்பிச்சோட நீண்ட காலம் ஆகும்.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நினைப்பு வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்ப நினைச்சாலும், இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே, இந்த பேச்சு பேசிட்டு இருக்கும் போதே என்னோட கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என் மனக்கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் தெரியுங்களா? 22 24 வருஷமா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே போட்டோ வச்சிருக்கேன், மாத்தாம வச்சிருக்கேன். பார்த்து 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 அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போறதே இல்லை. தூக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நினைச்ச மாத்திரத்துல வர்ற அளவுக்கு அதான் வந்து ஸ்தாபனம்னு பேர். அப்பதானே நீங்க உபாசனை பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் போட்டோவை தூக்கிட்டா போய் நம்ம தியானம் பண்ண முடியும்? எங்க வேணா. இனிமே எனக்கு அந்த போட்டோவே தேவையில்லை. நான் வச்சிருக்க போட்டோ வச்சிருக்கேன். ஆனா இனிமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோல எந்த ஆக வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா அந்த போட்டோவை நான் என்ன பண்ணிட்டேன், ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்தாபனம் பண்ணிட்டேன். நான் எந்த காட்டுல போய் உட்கார்ந்தாலும், எந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும், பஸ்ல போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், என்னோட கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளாரையே அந்த ரூபத்தை அப்படியே பார்க்க முடியும். இதுதான் ஸ்தாபனம்னு பேர். திராட்டக்கு பண்ணணும், பார்த்து 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 அபியாசம் பண்ணி மெதுவா காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு தாரணை. அந்த தாரணை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு தியானம். அந்த தியானத்தையே பண்ணி 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 தியானம் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும் போது வேற இந்த உலகம் எல்லாம் விட்டு போய் அந்த பகவானிடத்திலேயே நின்று போச்சு அப்படின்னா, திரிபுட்டி இல்லாம தியானம் பண்றவன், தியானம் செய்யப்படும் வஸ்து, அதுக்கப்புறம் தியானம், இது மூணு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போய் அந்த பகவான் மட்டும் மிச்சம் இருந்தார் அப்படின்னா அது சமாதி. அப்ப இது மாதிரி தாரண தியான சமாதியை வந்து பாத்தீங்கன்னா பண்றது, முதல்ல ஸ்தாபனம் பண்றது ஆச்சாரியர் சொல்ற. நல்லா ஸ்தாபனம் பண்ண தியான சமாதி பண்ணு. அதுக்கப்புறம் மையேவன அர்த்தம், அந்த விஸ்வரூப ஈஸ்வரனிடத்திலேயே அத்தியவசாயம் குர்வதிம் புத்தி. இந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, அத்தியவசாயம் அப்படின்னா நிச்சயாத்மிகா புத்தி. அத்தியவசாய லட்சணம் புத்தி. அத்தியவசாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயம் பண்றது. இந்த புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயம் பண்ண, போலாம் போவேனா அப்படின்னு எந்த விஷயத்த பண்றதா இருந்தாலும் இந்த புத்தி சொல்லுது. இந்த புத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியவசாயம் பண்ணக்கூடிய இந்த புத்தியை ஆதத்ஸ்வ, என்னிடத்திலேயே ஆதத்ஸ்வ அப்படின்னா நிவேஷயன்னு சொல்ற, பிரவேசம் பண்ண வைப்பாயாக. பிரவேசம் பண்றது என்ன சுவாமி, பகவான் தான் நான் அடையணும், நான் அங்க போகணும் இங்க போகணும், இதெல்லாம் இது அடையணும் அதை அடையணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். தூக்கி போட்டு ஒன்னே ஒண்ணுத்த சங்கல்பம் பண்ணணும் இந்த புத்தியினால. என்னது, அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. அதே மாதிரி அடைந்தால் மகாதேவன், அடையாவிட்டால் மரணதேவன். இந்த மனசுக்குள்ள நல்லா வந்துடணும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரே லட்சியம், ஈஸ்வரனை அடையிறது மட்டும்தான் லட்சியம். எனக்கு இந்த சம்சாரத்துல அடைய வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு அந்த பகவான் இடத்துல பிரவேசம் பண்றது, நிச்சயம் பண்றது. ததக கிம் சியாத் இது சுனு. அது மாதிரி ஒருத்தன் மனசையும் புத்தியையும் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்றத கேட்பாயாக. ததக என்ன அப்படின்னா நிவசிஷ்யசி. நிவசிஷ்யசின்னு அர்த்தம், நிவத்யசி நிச்சயேன மதாத்மனா மயி நிவாசம் கரிஷ்யசி. நிவசிஷ்யசின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நிச்சயம்னு போட்டார். நீ பார் நிச்சயம், ரொம்ப நிச்சயமா சாலிடா இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா பகவானே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குற, அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுக்குற. என்ன பண்றாருன்னா, இதே மாதிரி இருந்த அப்படின்னா உனக்கு சாயுஜ்ய பதவி கிடைக்கும். நீ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா மதாத்மனான்னு போட்ட. மதாத்மனான என்னுடைய சொரூபத்தில், அந்த பிரம்மலோகத்துல வந்து பகவானோட சேர்ந்து நான் வேற அவர் வேற இல்லை அப்படின்னு அவரோட ஐக்கியப்பட்டு சகுன ரூபத்துல சாயுஜ்யத்தை அடைந்தவனா. மயி நிவாசம் கரிஷ்யசி, என்னிடத்தில் நிவாசத்தை அடைவாய், என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்வாய். நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாக்டீரியாஸ் இருக்கு, எத்தனை வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் இருக்கு, நிறைய ஜீவிகள் தானே, எல்லாம் எவ்வளவு செல்ஸ் இருக்கு, உண்டாகுது அழியுது நாசமாகுது, நடந்துகிட்டே இருக்கு. நம்ம விஸ்வரூபம், நம்ம தான் பிரம்மா. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல பிரம்மலோகத்துல வந்து நம்ம சுவாமி எதை தியானம் பண்ணமோ அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரூபத்துல இருப்பார். அவருக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளார இருக்கிற செல்ஸ் மாதிரி, பாக்டீரியாஸ் மாதிரி, வைரஸ் நல்ல வைரஸ் மாதிரி, நல்ல பாக்டீரியாஸ் மாதிரி சுவாமிக்குள்ளார இருந்துகிட்டு நான் சுவாமியோட தேகத்தையே நான் அப்படின்னு அபிமானிச்சுக்கிட்டு இருப்போம்.
எனக்குள்ளார இருக்கிற பாக்டீரியாலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட தேகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்குள்ளார இருந்துகிட்டு. இந்த மொத்த தேகத்தையும் நான் பரமஹம்சானம் தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பிரம்மலோகத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனை கும்பிட்டீங்கன்னா அது கைலாயம், விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா உபாசிச்சீங்க அப்படின்னா அது வைகுண்டம். அது அப்டிராக்டா இருக்கிறது, நீங்க உபாசிச்ச தேவதைக்கு அனுகூலமா அது தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறதுலாம் சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி தியானம் பண்றவங்க என்ன பண்றாங்க, அபிநமா அனன்யமா யாரு தியானம் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஒன்றுபட்டு சுவாமியோட தேகத்துக்குள்ளாரையே இருந்துகிட்டு சுவாமியவே நான் அபிமானிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னிடத்திலேயே என்னுடைய வடிவாக என்னுடைய சொரூபமா நீ வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்வாய், நிவாசம் கரிஷ்யசி, நல்ல வாசம் செய்வாய் ஏவ நிச்சயமா. அத ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா சரீர பாதாத், அதன்றதுக்கு அர்த்தம் சரீர பாதாத், சரீரம் விழுந்ததுக்கு பிறகு ஊர்துவம், அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல போவோம். என்ன மார்க்கம்? அரிச்சிராதி மார்க்கத்துல போவோம். அந்த அரிச்சிராதி மார்க்கத்துக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா உத்தராயண கதி, உத்தராயண மார்க்கம். அந்த உத்தராயண மார்க்கத்து மூலமா அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவானோடைய ஒன்று சேர்ந்து இருப்போம். அப்படின்னால ந சம்சயக, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சம்சயக அத்திர ந கர்த்தவியக, இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டாம், செய்ய வேண்டாம். இது ஆகுமா என்ன நம்பிக்கை இருக்கு, பகவானே சொல்ற. அதனால பிரம்மசூத்திரம் சொல்லுது, உபனிஷதங்கள் சொல்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த விஷயம்தான் 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பூரணமா ஓங்காரத்தை அபியாசம் பண்ணி குருவோர் மத்திய பிராணமாவேசி சம்யக்குன்ற மந்திரங்கள்லாம் சொல்லி எப்படி பிராணனை விடணும், அதுக்கப்புறம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, நல்ல ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டு சதா காலமும் பகவானைய தியானம் பண்ணு அப்படின்னு 8வது சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. கிரமமுக்தி சாதனம் இது, இங்கேயே பகவானிடத்துல சமாதி பண்றது, இது ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். சாமி எனக்கு முடியல சாமி, 100 கிலோ தூக்க முடியல. அப்ப கீழே இருந்து ஆரம்பிக்கணுமா? கீழே என்னது 75 கிலோ தூக்கணும். 75 கிலோ தூக்கணும் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா, என்னால சமாதியில பண்ண முடியல சுவாமி, நான் சமாதி பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை, சமாதி பண்றதுக்கான அபியாசத்தை செய்வாயாக அப்படின்னு அபியாசத்துக்கு வர 9வது ஸ்லோகம். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம், ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததஹ, அபியாசயோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய, மாமிச்சாப்தும் தனஞ்சய. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததஹ மாமிச்சாப்தும் தனஞ்சய. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம். ஹே தனஞ்சய, ராஜசூய யாகம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணா அப்படின்னா ஊர் ஊரா போய் ஒவ்வொரு ராஜாவையும் வெற்றி வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து தனத்தை கலெக்ட் பண்ணி வந்து கொண்டு வந்து ராஜசூய யாகத்தை பண்ணினான். தனத்தை நிறைய கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுனால, தனத்தை ஜெயம் பண்ணதுனால அவனுக்கு பேர் தனஞ்சயான்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஸ்துதி நிந்தா, ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் கொண்டு வந்தல்ல, எல்லாத்தையும் சேர்த்தி இல்ல. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கல, உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இடத்துல ஸ்தாபனம் பண்ணு, முடிஞ்சா பண்ணு, இதான் பெரிய வீரன் ஆச்சு. நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளாம் பெருசா கொம்பு முடைச்சு போயிருக்குல்ல நமக்கெல்லாம், நான் இதை பண்ணுனேன் அதை பண்ணுனேன் என்னால இதாச்சு அதாச்சுன்னு ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன்ல. ஒரு ஆள் கிடைச்சாலும் நான் என்னோட கீர்த்தி என்ன தெரியுமா அப்படின்னு, என்ன வேணா கீர்த்தி இருக்கட்டும், வெளியில பண்ணதெல்லாம் இருக்கட்டும், உள்ள உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்டயே சித்தத்தை வை பார்க்கலாம், நீ பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி நிந்தாவா சொல்றாரு, ஹே தனஞ்சய, பெரிய தனத்தெல்லாம் வெற்றி கொண்டேன்னு உனக்கு கர்வம் இருக்குல்ல, முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா என்ன வெற்றி கொள், என்னை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு பாரு, என்னை வந்து ஸ்தாபனம் பண்றதுக்கு பாருன்றதுக்காக தான் தனஞ்சய அப்படின்னு இந்த இடத்துல சம்போதனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹே தனஞ்சய அர்ஜுனா, அத பிறகு
பிறகு என்ன அர்த்தம்? முன்னாடி ஸ்டெப் முடியல. பிறகு என்ன அர்த்தம்? சித்தம் மயி ஸ்திரம் சமாதாத்தும். சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மனதை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் விஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்தில் ஸ்திரம் சமாதாத்தும், ஸ்திரமா ஆடாம அசையாம அப்படியே எந்த டைம் கண்ணை மூடினாலும் நினைச்ச மாத்திரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார வரணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சமாதி பண்ணணும். அந்த சமாதியிலேயே முதல்ல திராட்டக்கு நடக்கணும், அதுக்கப்புறம் தாரணா நடக்கணும், அதுக்கப்புறம் தியானம் நடக்கணும், அதுக்கப்புறம் சமாதி நடக்கணும். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் நிறைய வருஷங்களா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா திராட்டக்கு பண்ணிருக்கேன், தாரணை பண்ணிருக்கேன். இன்னும் தியானத்துக்கு போனா விவகாரம் இருக்காது. இப்ப நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன் அப்படின்னா பாடம்லாம் முடிஞ்சுட்டு போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுவாமியை வந்து தாரணை பண்ணிருக்கிற அந்த மனசுக்குள்ளார இருக்கிற சுவாமிகிட்ட எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் மணிக்கணக்கா வந்து சுவாமியின் இடத்துலயே தியானம் நடக்கும். அந்த தியானம் மெதுவா எங்க கொண்டு போய் விடும்? சமாதி கொண்டு போய். அப்ப ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதியை பண்ண முடியவில்லை என்றால் ந சக்னோசி ஸ்திரமாம் என்னிடத்தில் மனதை வைக்க முடியவில்லை என்றால், சமாதி பண்ண முடியல அப்படின்னா சமாதாத்தும் நல்ல ரூபமா சமாதி பண்ண முடியல அப்படின்னா தட்டக பிறகு என்ன பண்ணணும் சுவாமி? அப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அபியாச யோகேன. அபியாச யோகம் அப்படின்னா பிராக்டிஸ். அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் பிராக்டிஸ். ஒருத்தர் சொல்றான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அத்லெட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பொண்ணு வந்து நல்லா பாடுது. அந்த பொண்ணு கேட்குது, அந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, என்ன வாய்ஸ் தெரியுங்களா, சின்னோடு குட்டி பொண்ணு அது காடு கத்துச்சுன்னா அந்த குருவி ஒண்ணு கத்தும், இன்னும் சவுண்டா கத்துது. அது மாதிரி அந்த அந்த குட்டி பொண்ணு கத்துது. எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுத, சின்ன பொண்ணு வயசு வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். நான் யாருக்கா அனுப்புறேன், வீடியோ அனுப்புறேன் பாரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மணி நேரம் அபியாசம் பண்ணணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பாடு வந்து ஆலு பரோட்டா வேணும் அப்படின்னா அபியாசம் பண்ணதான் ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா கிடைக்கணும்னா அபியாசம் பண்ணணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கீதத்துல 5 வயசு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு சாதகம் பண்ணுது அப்படின்னா அதான் அபியாசம். எப்ப பண்ணுவேன்? டெய்லி பண்ணுவோம். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு டெய்லி பண்றோம். ஸ்கூல் போய் ஆமா ஸ்கூலும் போயிட்டு இருக்கோம். ஸ்கூலும் போய்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் சாயந்தரமும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய இது பாருங்க. அதே மாதிரி அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளுடைய பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும்னா விஸ்வரூபத்துல என்ன பண்ணணும், நல்லா மனசை வந்து வச்சு 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 அபியாசம் பண்ணணும். 1 மணி நேரம் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் சுவாமியை திராட்டக் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க. மனசா இந்த கண்ணால நல்லா சுவாமியோட ரூபத்தை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இதெல்லாம் பார்க்க கூடாது. வேற எந்த கவனமும் போகாம சுவாமியோட ரூபத்திலேயே அபியாசம் பண்றது. அபியாச யோகேன, அபியாச யோகத்தை பத்தி நிறைய பேச போறோம். அபியாச யோகத்தினால் மாம் ஆப்தும் இச்ச, என்னை வந்து பாத்தீங்கன்னா அடைவதற்கு இச்சைப்படுவாயாக. என்னை வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகத்தினால அடையணும். எனக்கு வந்து சமாதி பண்ண முடியல, அந்த சமாதி பண்றதுக்கு என்ன பிராக்டிஸ் உண்டோ அந்த பிராக்டிஸை பண்றேன். சமாதி முடியல, அப்ப சமாதியை அடையறதுக்காக என்ன பிராக்டிஸ் இருக்கோ அந்த பிராக்டிஸை பண்ணி என்னை அடைவதற்கு முயற்சி செய்வாயாக. துருவன் அதான் பண்ணான். துருவ பதவி அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லிட்டு போயிட்டார். நாரத சுவாமி வந்து என்ன பண்ணார், வந்தார், ஓம் நமோ நாராயணாய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். சின்ன பையன் எந்த இதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு சதா இருக்க 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 சுவாமியே வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ற. சதா காலம் வந்து பாத்தீங்கன்னா நந்தனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோரா கும்பர் அடிக்கடி நான் சொல்றேன், சாதாரண நபர்கள் சதா பகவானுடைய ஸ்மரணத்திலேயே இருக்கிற பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மெதுவா 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 என்ன ஆயிடும், சமாதிக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ சமாதி பண்ண முடியாதவன் சமாதி பண்றதுக்கான அபியாசத்துல இருக்கட்டும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் யாராவது கேட்பாங்க, என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அபியாச யோகம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அபியாச யோகம்?
சுவாமி மேலேயே மனச சித்தத்தை நிலை பெற வைக்கிறதுக்கு அதுக்கான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான ஜபம் நம்ம ஓம் ஓம் ஓம்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தாரணைக்குள்ளார வந்துடுறது. இந்த நாமத்திலேயே தாரணை பண்ண 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 அது மெதுவா தியானமா பரிணமிக்கும். அது மெதுவா மெதுவா சமாதிக்கு கொண்டு போகும். இல்ல ஒரு ரூபத்தையே பார்த்துக்கிட்டு இருந்து ஜபத்தை பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாட்டத்துல வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு, இந்த தேகத்தோடு சேர்ந்து கூட இருக்கிற வாயுவோட சேர்ந்து சுவாமியின் இடத்திலேயே சுவாமியவே தாரணை பண்றது சுவாசத்தோடு. அப்ப இந்த காரியத்தை பண்ண 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 இது அபியாசம்னு பேர். பாஷிக்காருக்கு வந்து பாஷி என்ன சொல்றாரு, அத நான் என்ன அர்த்தம், பிறகு ஏவம் யதா அவோச்சாம, நான் இப்ப போன ஸ்லோகத்துல எந்த விதமா நான் சொன்னேனோ அந்த விதமா ததா மயி சித்தம், போன ஸ்லோகத்துல நான் சொன்ன விதமாவே போன அத்தியாயத்துல என்ன வர்ணனைகள் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்துல நான் பண்ணணும், இல்ல பாகவதத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு என்ன சொல்லணும், சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கு என்ன தியானம் சொன்னாரோ, இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ தியானத்துக்கு, அந்த ரூபத்தை அந்த விதமா அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மயி என்னிடத்தில் இந்த சித்தத்தை சமாதாத்தும், சமாதாத்தும் அர்த்தம் ஸ்தாபயித்தும், நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மனசை இந்த பகவான் இடத்துல ஸ்திரமா, ஸ்திரம் ஸ்திரம்னு அர்த்தம் அச்சலம்னு போட்டார் தெளிவா, அசைக்க முடியாமல். ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தை நல்லா ஸ்தாபனம் பண்ணி ஆட்டி பார்க்கறது, ஐயோ ஆடவே இல்லை, நல்லா ஆடாம வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபந்தனம் வந்து பாத்தீங்கன்னா பூசி மருந்து பூசி ஸ்தாபனம் பண்றது. ஒரு விக்கிரகத்தை எப்படி அசைக்காம நம்ம ஸ்தாபனம் பண்றோமோ, 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்தாபனம் பண்ணிட்டீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் தான் பண்ணுவோம் மொழிய, அதெல்லாம் பிரிச்சுலாம் எதுவும் பண்ண மாட்டோம். பல வருஷங்கள் அப்படியே இருக்கும், 100கணக்கான வருஷங்களும் அசையாம இருக்கும் மருந்து தடவிட்டோம் அப்படின்னா. அப்ப அது மாதிரி அசையாம விக்கிரகம் அசையாம வந்து பாத்தீங்கன்னா அச்சலம், ஸ்திரம்ன்றதுக்கு அர்த்தம் அச்சலம், நல்லா ஸ்திரமா வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் நிலை பெற வைக்க முடியவில்லை என்றால் ந சக்னோசி சேத், ஒருவேளை ஒன்னால அது முடியல, சுவாமிகிட்டயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபத்திலேயே நிக்க முடியுதான்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் 4 செகண்டுக்கு மேல நிக்க முடியாது, டக்குன்னு வேற வேற எங்கேயோ போயிடுது. சுவாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சமாதிலாம் ரொம்ப தூரம் சுவாமி, நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கோம், கிரகஸ்தரா இருக்கும், வானப்பிரஸ்தரா இருக்கும், நிறைய நிறைய சஞ்சலம் இருக்கு சுவாமி, என் மனசு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்திரம் பிராக்டிஸ் நான் பண்ணல சுவாமி அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சா தத்தக, பிறகு என்ன பண்ணணும், பశ్చాத், தத்தகன்றதுக்கு அர்த்தம் பశ్చాத், பிறகு நம்மளை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நமக்கு சகுன தியானமே வந்து பாத்தீங்கன்னா கோழி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போறேன்னு சொன்னானோ, நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, சகுனத்திலேயே ஒரு நாமத்திலேயோ ஒரு ரூபத்திலேயோ நம்மளால இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்னா, நிர்குண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்றது சம்பவமே இல்லை. அதனால நம்ம தகுதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ தூக்க முடியாது, அப்ப என்ன பண்ணணும், 75 கிலோக்கு வந்துடணும். என்ன பண்ணணும், அபியாச யோகேன. அபியாச யோகனா என்ன சுவாமி, இதை அப்படியே ஹைலைட் பண்ணீங்க. அபியாச யோகத்துக்கு திரும்ப திரும்ப 2 விஷயத்தை நம்ம இங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம். தியானம்னாலும் அபியாசம்னாலும் ஒண்ணு. உபாசனம் அபியாசம் இதெல்லாத்துக்கும் ஒரே மீனிங் வரதை பார்க்கலாம். அபியாச யோகம்னா என்ன சுவாமி, ஆச்சாரி சொல்றாரு, சித்தஸ்ய, இந்த மனதிற்கு ஏகஸ்மின் ஆலம்பனே, ஆலம்பனம்னு என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆலம்பனத்துல, ஏகஸ்மின் என்ன அர்த்தம், ஒரே ஒரு ஆலம்பனத்துல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்ல, அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வதக சமாஹிருத்திய, இந்த மனசு இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கா, காது வெளியில போகுது, கண்ணு வெளியில போகுது, எல்லாம் வெளியிலயே போயிட்டு இருக்கு. எல்லாம் வெளியில போகக்கூடிய இந்த மனசையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களோடு சேர்ந்து இந்த மனதையும் என்ன பண்ணும், சம்ஹிருத்திய, சர்வதக சம்ஹிருத்திய, நாலாபுறமும் போய்கிட்டு இருக்கிற இந்த இந்திரிய மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், ஏகஸ்மின் ஆலம்பனை, ஒரே ஒரு ஆலம்பனத்துல ஒரே ஒரு பகவான் இடத்துல, புனக புனக ஸ்தாபனம் அபியாசக, திரும்ப திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுறது. போகும், வெளியில போகும், அதோட இயல்பு அப்படித்தானே இருக்கும், நம்ம அப்படித்தானே பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வந்தோடனே நீங்க உட்கார்ந்தோன்னே எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது. ஒரு சைக்கிள் கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்குது, ஒரு நீச்சல் கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்குது, ஒரு கார் கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்குது.
எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக சமயம் கொடுக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா 12th 12 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் ஒரு 4.5 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜனா 1 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒரு டாக்டரை பார்த்தா அவர் சொல்கிறார் 60 வயசு ஆள். 60 வயசு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிறார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிளாஸுக்கு பாடம் கேட்டுட்டு இருக்கவர். அப்போ அவர் சொல்கிறாரு என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. என்ன சொன்னேன், ஏன் 60 வயசு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ எப்போ ஒரிஜினலாக பண்ணுவீங்க? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நிபுணத்தன்மையை அடைய முடியும். அப்போ சதா திரும்ப நிற்காது. 5 நிமிஷம் நிற்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓம் 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 சித்தமாகிறதுக்கு மெதுவா டைம் கொடுத்து திரும்ப கீழே இறங்கும், திரும்ப பண்ணுவோம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க காலம் நிரந்தரமா அபியாசத்தை பண்ணணும். அதை பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தாபனம், திரும்ப ஸ்தாபனம் பண்றது அந்த ஒரே விஷயத்துல. அதுக்கு பேர் அபியாசகன்னு பேர். இந்த அபியாசத்தை வச்சுக்கிட்டு அபியாசத்து மூலமா என்ன நடக்கும்? தற்பூர்வகோ யோகா. அந்த அபியாசத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அபியாசம் பண்ண மெதுவா அந்த அபியாசத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு யோகமானது உண்டாகும். யோகம்னா என்ன சுவாமி? நம்ம யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு 2 தெரியும். யோகம்னா சம்பிரஜாதோ அசம்பிரஜாதா. 2 சமாதிகள் யோகத்துக்கு பேரு. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு 2 சமாதிகளுக்கும் பேரு யோகம் அப்படின்னு பேரு. முதல்ல சவிகல்ப சமாதிகள் எங்க சம்பவிக்கும் அப்படின்னா ஏகாகிர சித்தம்னு சொல்றோம். இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மைண்ட் இருக்கிறது இப்ப எல்லாத்துக்கும் சொல்லலாம். மைண்டோட ஸ்டேட் என்ன அப்படின்னா விக்ஷிப்த பூமி அப்படின்னு பேர். நமக்கு 50% சத்துவ குணம் இருக்கு. அதனால பாடத்தை உட்கார்ந்து 1 மணி நேரம் நீங்க நல்லா தெளிவா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனாலும் 50% 10 மணி பத்தாது. நமக்கு வந்து ஒன்னுத்துல பின் பாயிண்ட்ல நிப்பாட்டுற சாமர்த்தியம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நித்தியம் அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அபியாசம் பண்ண என்ன ஆகும்? ரஜோ குணமும் தமோ குணமும் கம்மியாயிட்டே போகும். ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுங்க, பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணுங்க, இந்த சாஸ்திரத்தை நித்தியமா பாடம் கேட்டுக்கிட்டே இருங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா அபியாசத்தையும் பண்ணுங்க. ஒன்று புத்திக்கு, இந்த வேதாந்தம் புத்திக்கு அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை அடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், இந்த மனசை அடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகதத்துவ அபியாசம். இதை பண்ணிக்கிட்டே தொடர்ந்து அபியாசம் பண்ண மெதுவா 50% இருக்கிற சத்துவகுணம் 60, 65, 70ன்னு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க 70% சத்துவகுணம் வரும்போது ஏகாகிர பூமின்னு சொல்றோம். அதுக்கு பேர், அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது? ஏகாகிரம். அந்த ஏகாகிர பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணிருவீங்க. அந்த ஏகாகிர பூமியில சமாதிகள் மெதுவா சம்பவிக்க ஆரம்பிக்கும். மொத்தம் 6 சமாதிகள், சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேரு, சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேரு. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேரு யோகம் அப்படின்னு பேரு. யோகம் எப்படி வரும்? திடீர்னுலாம் வந்துடாது. அபியாச பூர்வக. அதான் இங்க ஆச்சரிய சொல்ற தற்பூர்வகோன்னு அர்த்தம். திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, மனசை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணி மெதுவா ரஜோகுணம் தமோ குணம் கம்மியாகி மெதுவா உங்களுக்கு சத்துவகுணத்தோட 70% சமாதிகள் பகவானோட ஸ்தூல ரூபத்துல சமாதி பண்றது சவிதர்க்கம். சுவாமியோட சூக்ஷ்ம ரூபத்துல இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஈவினிங் 2வது கிளாஸ் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மாத்திராய ரூபமா இருக்கிற என்னிடத்தில் அப்படின்ற, மனமா இருக்கிற என்னிடத்தில், புத்தியா இருக்கிற என்னிடத்தில், பிராணனா இருக்கிற என்னிடத்தில் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா வந்து ஆச்சாரியார் சொல்லிக்கிட்டே வர்றார். கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்துல உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கார் 15வது ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது சாப்டர்ல. அப்ப பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமா இருக்கார் அப்படின்னு வெளியில ஸ்தூல ரூபத்துல இருந்து நமக்கு என்ன ஆகும்? சத்துவகுணம் அதிகமாக பகவானோட சூக்ஷ்மத்தை நோக்கி மெதுவா நல்ல சமாதிகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏகாகிர சித்தம்னு பேர். அது பேர் நல்ல ஏகாகிர சித்தம் ஆகும். அதுக்கு பேரு யோகன்னு பேரு. யோகத்துக்கு பேரு சமாதான லட்சணகன் போட்டார். சமாதானம், சமாஹிதம், சமாதி, இது எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. முதல்ல ஏகாகிர சித்தம், 2வது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில கொண்டு போய் விட்டுரும். நாமரூபமே இல்லாம. நாமரூபம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு பேர்.
அப்ப அந்த சமாதானம்னு சொல்லக்கூடிய லட்சணத்தை உடையதா இருக்கிற யோகம் வந்து பாத்தீங்கன்னா நீ செய்வாயாக சொன்னதுக்கு பிறகு தேன அபியாச யோகேன, அப்படிப்பட்ட அந்த ஏகாகிர சித்தத்தை அடையறதுக்காக நீங்க ஒரு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றோம்ல, அந்த அபியாச யோகத்தினால தேன அபியாச யோகேன மாம் விஸ்வரூபம், என்னை அடைவதற்கு, என்னைனா எப்படிப்பட்ட எண்ணெய், விஸ்வரூபமா இருக்கக்கூடிய எண்ணெய் அடைவதற்கு என்ன பண்ண அப்படின்னா இச்ச பிரார்த்தயஸ்வ, பிரார்த்தயஸ்வ இச்சன்றதுக்கு அர்த்தம் பிரார்த்தனை பண்ணு. சுவாமியை உள்ளுக்குள்ளார வச்சுட்டு சுவாமி 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 நான் ஒரே பிரார்த்தனை தான் பண்றேன். சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது நீதான் நானா இருக்க, நீதான் நானா இருக்க, நீதான் நானா இருக்கன்னு சுவாமி. அதை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு சுவாமி. அவன் அருளாலே அவன் தாழ்வனை, பகவானோட அனுகிரகத்தினாலதான் பகவானை அடைய முடியும். அப்ப உள்ள இருக்கிற பகவானையே பிரார்த்தனை பண்றது, நீதான் எல்லான்னு எனக்கு காட்டு சுவாமி, நீதான் எல்லான்னு காட்டு. நான் இப்ப பாவம் பண்றேன், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா தெரியுது எனக்கு. சுவாமி நீதான் எல்லான்னு காட்டு, எனக்கு நீதான் எல்லாமா இருக்க, விஸ்வரூபமா நீதான் இருக்க. இந்த உனக்கு அந்நியமா எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரியத்தே பிவா, உனக்கு அந்நியமா கேட்கறது ஒண்ணும் இல்லை, உனக்கு அந்நியமா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, சர்வம் பிரம்மமயம்னு எனக்கு காட்டு சுவாமி அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த விஸ்வரூபமா இருக்கிற அந்த பகவானிடத்திலேயே பிரார்த்தயஸ்வ, பிரார்த்தனை பண்ணுவாயாக. எதுக்கு? ஆப்தும் பிராப்தும் ஹே தனஞ்சய, பகவானை பிராப்தி பண்றதுக்கு, அவனை அடைவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணு. அவனையே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அபியாச யோகத்தினால அவனையே பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ண மூடி இருந்து, பக்த மகான்களோட எல்லாம் இதாங்க, பக்த மகான்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அபியாச யோகத்தை பண்ணி 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 சுவாமி என்ன பண்ணுவார், என்னோட இரும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார், அங்கிருந்து காட்சி கொடுத்து. பட்டினத்தார் படத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பத்திரகிரியார் இருக்காருல்ல, பட்டினத்தாரோட சிஷ்யர், அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர்ல இருப்பாரா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்ணுவாரு, காட்சி கொடுத்து என்னோட இரும் அப்படின்னு தன்னோட ஐக்கியப்படுத்திப்பார். அதேதான். அப்ப அபியாச யோகத்தை பண்ணி 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 என்ன பண்ணுவார், சாயுஜ்ய பதவியை வந்து பகவான் கொடுத்துருவார், தன்னோட ஐக்கியம் பண்ணிப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகத்தின் மூலமா என்னை அடைவதற்கு முயற்சி செய்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த அபியாச யோகம் ரொம்ப ஈஸியா கஷ்டமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இல்லையோ அவங்கெல்லாம் நோட் பண்ணீங்க. பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது சாப்டர்ல வந்து 6:33 அர்ஜுனன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், இதே விஷயத்தை இப்ப சொன்ன மாதிரியே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். நல்ல மனசை வந்து பாத்தீங்கன்னா காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட விளக்கு மாதிரி, தீபம் மாதிரி அசையாம பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா சாமி அப்படிதானே இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, நான் அது மாதிரி யாராவது நெகட்டிவா யாராவது பேசுனாங்களோ நான் தூக்கி போட்டுருவேன். போங்க, பாசிட்டிவ் தான் இருக்கணும், நமக்கு எல்லாம் முடியும். இல்லைன்னா பகவான் எதுக்கு நமக்காக சொல்றாரு இதெல்லாம்? முடியாது அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப சஞ்சலமானவன் யாரு? அர்ஜுனன். ரொம்ப காமபோகி, ரொம்ப ஊர் சுத்துறவன், ஐயோ பெரிய வில்லாளன், ரொம்ப க்ஷத்திரியன். அப்ப அவனுக்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசத்தை பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனனோட நம்மளாம் நல்லவங்க, அவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம்லாம் இல்லை. அப்போ நமக்கு முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு முடியும். அவனே வந்து பாத்தீங்கன்னா ஏக்க பாதத்துல நின்று தபஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாசுபாத அஸ்திரத்தை வந்து சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணி வாங்கியிருக்கான். அப்போ ஒரு சஞ்சலம் இருக்கிறவனால அர்ஜுனனால வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணி சிவபெருமானை தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ண முடியுது அப்படின்னா, பார்க்க முடியுது அப்படின்னா, இப்ப நம்மளாலையும் முடியும். நம்மளும் சாதாரண அர்ஜுனன் மாதிரி தான். அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் 6:33 பகவத்கீதையில நம்ம கடந்து வந்திருக்கோம். யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் 6:33. ஏ பகவானே மதுசூதன, மதுசூதன, ஏ பகவானே மதுசூதன, யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ, இதுவரைக்கும் எந்த யோகத்தை 32 ஸ்லோகம் வரைக்கும் 6வது அத்தியாயம் 1 to 32 வரைக்கும் நீ எந்த யோகத்தை இந்த சமாதி அடையிறத பத்தி சொன்னியோ, எதை சொன்ன?
அப்படின்னு கேட்டா சாமியேன இந்த மனசை சமநிலையில வைக்கக்கூடிய அந்த சமாதி யோகத்தை எதை வந்து மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா சமநிலையில அந்த பிரம்மத்தினிடத்திலேயே வைக்கக்கூடிய, சமமா இருக்கிற அந்த பகவானிடத்திலேயே வைக்கக்கூடிய அந்த யோகத்தை நீ சொன்னாயோ அதை நான் பார்க்கல. ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி. நீ சொன்ன யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பவிக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை சார். இதெல்லாம் நடக்குமா? அர்ஜுனனுக்கு அதான் தோணுச்சு, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமா? பாமா கேட்பாரு, போர்னே கிளாஸ் முடிஞ்சு இதெல்லாம் முடியுமா சாமின்னு. அதெல்லாம் அதேதான், இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வருது. நான் நீங்க சொன்ன அந்த யோகத்தை வந்து பார்க்கல சுவாமி. சஞ்சலத்வாதி ஸ்திதிம் ஸ்திராம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சஞ்சலமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க, ஒரு பக்கம் பேர குழந்தைங்க, ஒரு பக்கம் சொசைட்டி, ஒரு பக்கம் சொந்தக்காரவங்க, நிறைய இருக்கு, சுத்தி இருக்கு. இதெல்லாம் காலை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது நான் எங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரம்மத்திலேயே நிக்கிறது, ஈஸ்வரன் இடத்திலே நிக்கிறது அப்படின்னும் போது டக்குன்னு நடந்துறாரு சாமி. அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் சொல்றான், 34லயும் அர்ஜுனன் சொல்றான், சந்தேகப்படுறான். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்கே வாயோரிவசு துஷ்கரம். ரொம்ப அற்புதமா சொல்றான். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண, ஏ கிருஷ்ணா, காலை பிடிச்சிட்டு சாமி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா வந்து இந்த மனசு அடங்க மாட்டேங்குதே சாமி. சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி. பிரமாதி அப்படின்னா கடைஞ்சு எடுக்குது. நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இந்த மனசை என்ன பண்ணுது, பருப்பை வந்து மத்து வச்சு கடையிற மாதிரி, நல்ல தயிரை வந்து மத்து வச்சு கடையிற மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ராகம், துவேஷம், லோபம், மோகம், பந்தம், பாசம் எல்லாம் இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா கடைஞ்சு எடுக்குது. இதை கொண்டு போய் ஈஸ்வரன் இடத்துல நிப்பாட்டுறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி. பிரமாதி பலவத்ரிடம். அது மட்டும் இல்ல, இதை வெட்டி சாய்க்கிறதுன்றது முடிய மாட்டேங்குது. நல்லா பெருசா வளர்ந்து கிடக்குது, 1000 வருஷத்து மரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால வெட்ட முடியல சுவாமி, பலமா இருக்கு, என்ன துக்கப்படுத்துது, சஞ்சலப்படுத்துது, பீஸ் பீஸ் ஆக்குது. என்ன பிரமாதி, ரொம்ப பிரமாதம் பண்ணுது, நம்மள மக்க வச்சு கடையிற மாதிரி பண்ணுது, துக்கம் கொடுக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாகம் நிகிரகம் மன்யே. இந்த வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இதோட நிகிரகம் அப்படின்றது, இந்த மனசை நிகிரகம் பண்றது, எந்த தாட்டை, எல்லா தாட்டையும் விட்டுட்டு விஸ்வரூபத்திலையோ இல்ல அந்த தாட்டையும் விட்டுட்டு நிர்குணத்திலையோ, இது மாதிரி சகுனத்திலையோ இல்ல நிர்குணத்திலையோ எல்லா தாட்டையும் நீக்கிட்டு இந்த மனசை நிப்பாட்டுறதுன்றது வாயோர் இவ துஷ்கரம் மன்யே. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாயுவை வந்து பாத்தீங்கன்னா அடக்க முடியாதோ அது மாதிரி கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுவாமி அப்படின்னு இவன் தன்னுடைய என்ன பண்றான், இயலாமையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பகவான் வந்து 6:35 சொல்றாரு, 33, 34, 35 6வது சாப்டர்ல முக்கியம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றார். இந்த இடத்துல இப்ப நம்ம 12th சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூப சகுன ரூபம். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா இவ்வளவுதான். இந்த 12வது சாப்டர்ல சொல்லக்கூடிய இந்த 9வது ஸ்லோகம் அபியாச யோகம்ன்றது சகுன ஈஸ்வரன் இடத்துல. இதே 6வது சாப்டர்ல நிதித்தியாசனத்துக்கான பிரக்கிரியா போயிட்டு இருக்கு அங்க நிர்குணத்துல. அப்ப நிர்குணத்துல நிக்கிறத பத்தி அவன் கேட்கும் போது அதே தான் சொல்றாரு பகவான் சொல்றார். அசம்சயம் மகாபாகு மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா 35ல சொல்றார், அசம்சயம் மகாபாகு. ரொம்ப பெரிய ஷோல்டர், பெரிய வில்லாதி வில்லன் தானே. அவனை பார்த்து சொல்றார், ஏ மகாபாகு, உயர்ந்த தோல் உடையவனே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? திடீர்னு பிராக்டிஸ் இல்லாம ஒரு வில்லாளி ஆக முடியுமா? எந்த ஒரு வில்லாளியா ஆகணும் அப்படின்னாலும் அவ கண்டிப்பா நித்தியம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி பிராக்டிஸ் விட்டு போச்சுனாலும், ஒரு நாள் விட்டு போச்சுனாலும் காலி. எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவு நிபுணத்தன்மை, ஷார்ப்னஸ் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால்தான் சொல்றார், ஹே மகாபாகோ, உயர்ந்த தோல் உடையவனே, நீ சொன்னது ரொம்ப சரி. அசம்சயம், சந்தேகமே இல்லை நீ சொன்னதுல. என்னது சொன்ன? மனோ துர்நிகிரகம் சலம், மனதை அடக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நீ சொன்னியே, அது சந்தேகமே இல்லை, சரியா சொல்லியிருக்க.
இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா மனசு கஷ்டப்பட்டு தான் அடக்கணும். யாராவது சுவாமி என்ன அடக்க முடியலையே, அதுக்குதான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு கிருஷ்ணரே. அப்ப ஆமா டக்குன்னு அடைக்கிற முடியாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் அடக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? அடக்கவே முடியாது அப்படின்னு அடக்கிறது கஷ்டம்தான் சொல்ற முடிய அடக்கவே முடியாதுன்னு சொல்லல. எப்படி அடக்கிறது? அபியாசேன து கௌந்தேய, அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா 2 உபாயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அபியாசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம். இந்த 2 உபாயங்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை வசப்படுத்த முடியும், கிரகணம் பண்ண முடியும், தன் வசப்படுத்த முடியும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அபியாச யோகத்தை கையில் எடுத்துக்கணும். அபியாச யோகனா திரும்ப 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 ஒரே விஷயத்துல, அது சகுணமா இருந்தா சகுன உபாசனா, நிர்குணமா இருந்தா நிர்குண உபாசனா. நம்ம எதுக்கு தகுதியோ அந்த விஷயத்துல திரும்ப திரும்ப இந்த சித்தத்தை என்ன பண்ணணும், அதுலயே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகம்னு பேர். இது இங்கே நிக்கட்டும், நாளைக்கு நம்ம இந்த விஷயத்தோட கண்டினியூ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. இந்த 2 ஸ்லோகங்கள் தான் யோக சூத்திரம். முதல்ல சமாதி, அந்த சமாதி பண்ண முடியலன்னா அபியாசம். இந்த 2த்துக்காக தான் நான் யோக சூத்திரத்தை உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஹரி ஓம்.